ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ ஸ்மைலிஸ். இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணணுன்ட்டு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 4 மிதமான சைஸ் உருளைக்கிழங்கு நான் வேக வைத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம மாஷ் பண்ணி எடுக்கணும். இல்லைனா கேரட்டு துருவுறதுல துருவி எடுக்கணும். ஒன்று போல் உருளைக்கிழங்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு உருளைக்கிழங்கா துருவி எடுத்துடலாம். இப்போ நம்ம வேக வைத்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே துருவி எடுத்தாச்சு. நல்லா பூ போல் வந்திருக்கு. அடுத்ததாக இந்த உருளைக்கிழங்குல 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் சேர்த்துடணும். ஒரு பிரெட் எடுத்து லேசாக துருவி போட்டால் போதும். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் காரத்துக்காக, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றி பிசையக்கூடாது. அந்த உருளைக்கிழங்குல உள்ள தண்ணியே போதுமானது. கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் இல்லாட்டி சோள மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இங்கே எடுத்து விரிச்சிருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம தடவி விட்டுடலாம். மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை இந்த பிளாஸ்டிக் கவர் மேலே போட்டு விரிச்சிடலாம். இந்த உருட்டுத கட்டையிலையுமே எண்ணெய் தடவிக்கோங்க. ஒட்டாமல் நம்ம தேய்ச்சி எடுக்க முடியும். நல்லா விரித்து விட்டுக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் ரொம்ப கட்டியாகவும் விரிக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியம் சைஸில் விரிச்சுக்கலாம். இந்த மாதிரி சமமாக விரிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. மூடி எடுத்து நம்ம இதை ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த மீதமாக உள்ள மாவு எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இதை திருப்பியும் நம்ம உருட்டி இதே மாதிரியே தேய்ச்சி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணி அழகாக 2 கண்ணு செஞ்சிடலாம். இப்போ எல்லாத்துக்குமே கண்ணு போட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை வச்சு அழகாக ஸ்மைலிஸ் போட்டுடலாம். அதோடைய சிரிக்கிற வாய் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அழகாக வாயும் வந்துருச்சு. இப்போ எல்லாத்துக்கும் வாயும் போட்டு முடிச்சாச்சு. நம்மளுடைய சிரிக்கிற ஸ்மைலிஸ் இங்கே ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ள மாவையும் நம்ம இதே மாதிரியே விரித்து ஸ்மைலிஸ் பண்ணிக்கலாம். இது முழுகி வேகுத அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி விட்டு மறுபக்கமும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகணும். தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. அதிகமாக தீ வச்சா சீக்கிரமாக தீஞ்ச மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே வேகாது. இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம்.
நம்ம ஸ்மைலிஸ் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. மீதி உள்ளதையும் நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கிட்ஸ் ஃபேவரட்டான பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் இங்கே ரெடியாக இருக்குது. கெச்சப்போட சேர்த்து கொடுத்தா அவங்களும் நல்லா ஸ்மைல் பண்ணுவாங்க. இதை வீட்டில் எல்லா குட்டீஸுக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க.